ஹலோ, வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான டிஷ் பார்க்க போறோம். இது வரைக்கும் ஒரு 150 வீடியோஸ்க்கு மேல போட்டிருக்கேன். ஆனா புளிக்குழம்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகமே இல்ல. சவுத் இந்தியன் குக்கிங்ல சாம்பார் எப்படி நம்ம வீக்லி ஒன்ஸாவது வச்சிருவோமோ, அதே மாதிரி புளிக்குழம்பும் நம்ம வீக்லி ஒன்ஸாவது வச்சிருவோம். அது மட்டும் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு புளிக்குழம்பும் அதுக்கு என்ன தொட்டுக்க எந்த மாதிரிலாம் செஞ்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். புளிக்குழம்பு எப்படி நாங்க வைப்போம், எவ்வளோ ஈஸியாக வைக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா குக்கிங்க்குமே ஒரு ஒரு பர்டிகுலர் இது இருக்கும், ஒரு சினாப்சிஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சாம்பார்னா என்னென்ன ப்ரொசீஜர், அந்த மாதிரி புளிக்குழம்புனாக்கா என்ன சினாப்சிஸ், என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோம்னாக்கா நீங்கள் இதில் எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி மாற்றி காய்கறி மாற்றிக்கலாம், தேங்காய் ஊற்றிக்கலாம், தேங்காய் ஊற்றாமல் வைக்கலாம். நான் பேசிக்காக ஒரு ஐடியா மட்டும் நான் இப்போ கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சினாப்சிஸ் ஸ்டெப்ஸும் கொடுத்துட்றேன். அது பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? என்னென்ன வேணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் இன்னைக்கு காய்கறி எல்லாம் போடலை. காய்கறி எல்லாம் போடாமல் தட்டைப்பயிர் இருக்குது பார்த்தீங்களா, தட்டைப்பயிர் வச்சு நான் புளிக்குழம்பு செஞ்சு காமிக்கிறேன். காய்கறி என்னென்ன காய்கறி போடலாம் அப்படிங்கிறதும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வெறும் தட்டைப்பயிர் மட்டும்தான் போடணும்னு கிடையாது. இதோட முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து கூட நீங்கள் குழம்பு வைக்கலாம். எனக்கு தட்டைப்பயிரே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த காய்கறியும் போடல. அதுக்கு பதில் நான் வெங்காயமும் பூண்டும் வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி வேணும். அப்புறம் இந்த வெந்தய ஜீரக பொடி இது போட்டுக்கோங்க. எல்லா புளிக்குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நான் லிங்க்கும் கொடுக்குறேன். புளிக்குழம்புக்கு நம்ம வெறும் வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சாலே போதும். தாளிக்கிற வடகம் இருந்தாக்கா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் சிம்பிளா வெந்தயம் மட்டுமே போட்டு தாளிச்சு காமிக்கிறேன். கருவேப்பிலை வேணும். அடுத்தது அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். தட்டைப்பயிரை ஒரு 8 ஹவர்ஸாவது ஊற வச்சு குக்கர்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுங்க. இல்லைன்னா ரொம்ப குழ குழன்னு ஆயிடும். இதுவே பாருங்க எப்படி ஒரு விசிலுக்கு எப்படி மசிஞ்சிருச்சு பாருங்க. ரொம்ப மசிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ ஒரு விசில் மட்டும் போதும். அடுத்தது இது கலந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நான் கலந்தே அரைக்கிறதுனால அப்படியே எடுத்திருக்கேன். நீங்க தனித்தனியா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லி அந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கோங்க. இது மிக்சடு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அடுத்தது உப்பு வேணும். தேங்காய் வேணுனாக்கா நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். இன்னைக்கு தேங்காய் போடாமல் செய்யறதுனால ஒரே ஒரு துண்டு வெல்லம் போடுறேன். அவ்வளோதான் தேவை. எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆயில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் போடாம குழம்பு வைக்கிறதுனால நான் கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் இல்லாமல் செய்யும்போது எண்ணெய் ஒரு கரண்டி கூட விட்டுக்கோங்க. நீங்க தேங்காய் ஊற்றி செய்யறதுனாக்கா எண்ணெயை கம்மி பண்ணிக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் செவக்கட்டும். பாருங்க, வெந்தயம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு. பூண்டு வெங்காயத்துக்கெல்லாம் அளவே கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்க நிறைய போட்டுக்கோங்க. சில பேர் வீட்டில் பூண்டு சாப்பிட மாட்டாங்க, பிள்ளைங்க ஒதுக்கி வச்சிருவாங்க. அந்த மாதிரி பசங்க இருந்ததுனாக்கா பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. உரல்ல தட்டி போட்டிங்கனாக்கா அது அப்படியே குழம்போட மிங்கிள் ஆயிடும், அப்படியே சாப்பிட்டுருவாங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் போட்டாச்சு. ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். பாருங்க, பூண்டு செவக்க ஆரம்பிச்சிருச்சு, வெங்காயமும் செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம்.
சும்மா ஒரு ஒரு நிமிஷம் அந்த சடசடப்பு அலங்குனா போதும். சில பேர் புளியோட சேர்த்து தக்காளியை கரைச்சிக்குவாங்க. நீங்க அந்த மாதிரி செய்யறதுனால செஞ்சுக்கலாம். அதான் ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கினா போதும். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைச்சி வச்சுக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அதோட சேர்த்து மஞ்சத்தூள், அடுத்தது வந்து உப்பு, வெல்லம் போட்டு அப்படியே லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மிளகாத்தூள் வந்து கருகிடக்கூடாது, அதனாலதான் நம்ம தக்காளி போட்டுட்டு போடுறோம். அதனால உங்களுக்கு கருகிடும் அப்படின்னு சொல்லி பயம் வேண்டாம். அந்த மிளகாவோட வாசனை போகும். இந்த மாதிரி வதக்கிட்டு அப்புறமா புளி சேர்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 செகண்ட்ஸ் அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளி ஊத்தியாச்சு. இப்ப வேக வச்ச காராமணியும் போட்டுடலாம். அவ்வளவுதான். இந்த ஸ்டேஜில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. வெல்லம் வந்து நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டா போதும். இப்போதைக்கு இவ்வளவுதான். எவ்வளவு ஈஸி பாருங்க. இது ஏற்கனவே காராமணி வந்ததுனால ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணா போதும். இதுவே நீங்க காய்கறி எல்லாம் போடுறதுனாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் காய் வேகிறதுக்கு. அவ்வளவுதான். இப்போ வந்து மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்த உடனே சிம்ல வச்சுட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இல்லாட்டினாக்கா பொங்கி ஊத்திடும். அவ்வளவுதான். பாருங்க, 5 to 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாம். நீங்க தேங்காய் ஊத்துனீங்கன்னாக்கா எண்ணெயை கம்மி பண்ணிடுங்க. வெல்லம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். நம்மளோட புளிக்குழம்பு தயாராயிடுச்சு. அவ்வளவுதான். எங்க வீட்டுல வந்து புளிக்குழம்பு உப்புமாவுக்கு தொட்டு சாப்பிடுவாங்க, பூரிக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. இந்த புளிக்குழம்பெல்லாம் நீங்க பூரிக்கு தொட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு சொரக்காய் கூட்டு வைக்க போறேன். அதையும் இந்த வீடியோலயே காமிச்சிடுறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சுல குழம்பு. இப்போதைக்கு நான் சொன்னேன் வெந்தய ஜீரக பொடி. எப்போ புளிக்குழம்பு வச்சாலும் மீன் குழம்பு சாம்பார் எது வச்சாலும் நீங்க போட்டுக்கோங்க. ஒன்று ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு கரண்டி நல்லெண்ணெய். இது ரெண்டும் வந்து புளிக்குழம்போட டேஸ்ட்டை வந்து ரொம்ப தூக்கி கொடுக்கும். இப்போ இன்னொரு டிப்ஸும் சொல்றேன். இப்போ புளிக்குழம்பு வைக்கிறீங்க, புளிப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துண்டு வெல்லமும் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் போட்டிங்கனாக்கா கம்மியாயிடும். இப்போ காரமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, புளிப்பும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாக்கா தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னாக்கா கொஞ்சோண்டு அரிசி மாவை கரைச்சி ஊற்றிடுங்க. இதெல்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன டிப்ஸ். இது வந்து எல்லாமே கரெக்டா இருக்குது. அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன். முடியல. இப்போ வந்து சொரக்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். கிட்டத்தட்ட இதே மாதிரி மெத்தட்ல நீங்க வந்து முட்டைக்கோசுல செய்யலாம், அதுக்கப்புறம் சவுச்சவுல செய்யலாம். சேம் மெத்தட் தான். நான் இன்னைக்கு வந்து சொரக்காய் ஒரு ஃபுல் சொரக்காய் எடுத்திருக்கேன். எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தாளிக்க இன்னைக்கு நான் வந்து குக்கர்லயே செய்யறதுதான் காட்ட போறேன். 1 பார்ட்டா அப்படியே கூட்டு ரெடி ஆயிடும். அந்த மாதிரி செய்யும்போது ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கு, நான் அதையும் சொல்லித்தரேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. நீங்க வந்து கூட்டு வந்து கொஞ்சம் காரமா வேணும்னா பச்சை மிளகாயோ காஞ்ச மிளகாயோ சேர்த்துக்கங்க. நான் ஆல்ரெடி புளிக்குழம்புக்கு தான் செய்ய போறேன், அதனால நான் மிளகாயே இதுல சேர்க்கல. அதே மாதிரி தேங்காவோட
சோம்பு வச்சு நான் சும்மா இடிச்சுக்கிட்டா போதும். ஒரு சுத்து அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஜீரகம் ஸ்மெல் பிடிக்கும்னா தேங்காயோட ஜீரகத்தை சேர்த்து ஒரு சுத்து மட்டும் சுற்றி வச்சுக்கோங்க. அதாவது இடித்து வச்சுக்கோங்க போதும். கடலைப்பருப்பு தான் போட போகிறேன். கடலைப்பருப்பை வந்து கடலைப்பருப்பு போடுறதுனா ஒரு 1 ஹவராவது ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வேண்டான்னா பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு போடும் பொழுது நீங்கள் சோம்பு போடக்கூடாது, தேங்காயும் ஜீரகமும் தான் சேர்க்கணும். நான் வந்து சோம்பு போடுறதுனால கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து சொரக்காய் வந்து இப்படி ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு. நம்ம வந்து எப்போ குக்கரில் செய்யும் போதும் நம்மளால கரெக்டான அளவில் தண்ணி வைக்க முடியாது. ரொம்ப கரெக்டாக வச்சிங்கன்னா கூட்டெல்லாம் செய்யும் பொழுது என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் லைட்டாக தண்ணி கூட தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து கூட்டை வந்து திக்காக்கணும்னாக்கா ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. அது மாதிரி பண்ணிங்கன்னா கூட்டோட டேஸ்ட்டே போயிடும். அந்த சமயத்தில் வந்து அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நான் இப்போ கரைக்க மாட்டேன். கூட்டு வந்து தண்ணியாக இருந்தால் மட்டும்தான் நான் இதை கரைச்சி ஊற்றுவேன், இல்லாட்டினா இது தேவைப்படாது. இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். குக்கரில் எப்போ கூட்டு வச்சாலும் எந்த கூட்டு வச்சாலும் சரி, நீங்கள் தண்ணியாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா கேஸும் வேஸ்ட்டு, டேஸ்ட்டும் போயிடும். அதனால இந்த மாதிரி மாவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். எப்போ நீங்கள் கூட்டு வச்சிங்கனாலும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் சாதாரண ஆயில் கூட கடலெண்ணெய் கூட ஊற்றி தாளிக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம்தான். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து மஞ்சத்தூள். எப்பவுமே எண்ணெயிலே மஞ்சத்தூள் போட்டீங்கன்னாக்கா அந்த மஞ்சத்தூளோட பச்சை ஸ்மெல் இருக்காது. அவ்வளவுதான். காய் கம்மியா இருந்தாக்கா வெங்காயம் போட்டுக்கோங்க. எனக்கு காய் நிறைய இருக்கிறதுனால நான் வெறும் காய் மட்டும்தான் போடுறேன், வெங்காயம் போடலை. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடலைப்பருப்பு போட்டுடலாம். இது வந்து வேக வச்ச கடலைப்பருப்பு இல்லை, ஊற வச்ச கடலைப்பருப்பு தான். இது வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க கூட்டு செய்யும் போது பருப்பை வந்து அடியில வச்சிருங்க. லைட்டா தண்ணி ஊற்றி இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி வைங்க. ஏன்னா காய் வந்து அதுவே தண்ணி விடும். ஒரு அளவுக்காக சொல்றேன். பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டோமா, இப்போதைக்கு இதுக்கு மேல நம்ம காய வைக்கணும். காய் இருக்கு பார்த்தீங்களா, இது அப்படியே மேல அப்படியே வச்சு விட்டுருங்க. தேங்காய், உப்பு இதெல்லாம் நம்ம குக்கர் விசில் வந்த பிறகு போட்டு ஒரே ஒரு கொதிக்க வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போதைக்கு இவ்வளோதான், வேற எதுவும் போட வேண்டாம். குக்கரை மூடிட்டு ஒரே ஒரு விசில் விட்டா போதும். அடுப்பை ஹைல வச்சிடலாம். விசில போட்டுட்டு ஒரு விசில் அப்புறம் பார்க்கலாம். நம்ம வந்து சொரக்காய் கூட்டுக்கு சோம்பும் தேங்காயும் இடிச்சுக்கலாம். இது நீங்க மிக்சியில கூட போட்டு சும்மா ஒரு சுத்து மட்டும் சுத்தி எடுத்துக்கலாம். நான் இது தேவையில்லை, நம்ம சும்மா இதுல இடிச்சுக்கலாம். அதுதான் சோம்பு வந்து நீங்க ஏதாவது இடிக்கிறப்போ இடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி வச்சு இப்படி சுத்துனீங்கனாலே நல்லா அப்படி பொடியாயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இருந்தா போதும். தேங்காயும் போட்டு லைட்டா ஒரு சுத்திக்கணும், அவ்வளவுதான். தேங்காய் வந்து மசியணும்னு அவசியம் கிடையாது, அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம கூட்டோட சேர்த்துக்கலாம். பாருங்க, விசில்ல வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. குக்கர்ல வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க, அடியில தண்ணி நிக்குது பார்த்தீங்களா லைட்டா. இந்த மாதிரி நின்றுச்சுன்னா மட்டும் நீங்க கடலை மாவு சேர்த்தா போதும். சொரக்காய் வந்து அதுவே தண்ணி விடும். ஒரு சில காய் ஒரு மாதிரி இருக்கும். இப்ப அடுப்பத்தை வச்சுக்கலாம். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல. தேங்காய் இடிச்சு வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம்.
அடுத்தது வந்து கடலை மாவு இருக்கு பாருங்க, கடலை மாவையும் போட்டுருக்கேன். கடலை மாவு போட்டு இதுலேயே எப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். கடலை மாவு வந்து கட்டியாகும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் கரைச்சி கூட சேர்க்கலாம். கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு ஒரு திக்னஸ்க்கு. அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுனாக்கா இந்த தண்ணி எல்லாம் அப்படியே திக்காயிடும். பாருங்க, இப்படி பண்ணிட்டு இப்படி பாத்தீங்கன்னாக்கா தண்ணி நிக்க கூடாது. லைட்டா ஒரு ஈரம் இருந்தா பரவாயில்ல, ரொட்டி ரொம்ப வர வரன்னு ஆயிடும். செஞ்சு பாத்தீங்கன்னாக்கா தண்ணி நிக்கல பாருங்க குக்கர்ல. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க ஆஃப் பண்ணிடலாம், கரெக்டா இருக்கும். இதை ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி தழை இருந்தா போட்டுக்கோங்க. அதோட சேர்த்து இன்னொரு டிப்ஸு, எக் ஆம்லேட் போட்டிருக்கேன். என்ன பண்ணிட்டேன்னாக்கா 2 பேருக்கு சேர்த்து, நீங்க வெயில்ல ரொம்ப நேரம் வெயில் காலத்துல அடுப்புக்கிட்டே நிக்க வேண்டாம், ரெண்டு பேருக்கு சேர்த்து நீங்க ஆம்லேட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணி பாதி பாதியா வச்சிடலாம். உங்களுக்கு வந்து வேலை சீக்கிரமா முடியும். ஓகேவா? பாருங்க, நம்ம லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சுரக்காய் கூட்டு, முட்டை ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் வத்தல் வறுத்து வச்சிருக்கேன், ரசம், தயிர், வந்து நம்ம செஞ்ச புளிக்குழம்பு. அவ்வளோதான். நீங்கள் வந்து புளிக்குழம்புல சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு வந்து நெய் விட்டு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். லைட்டாக நெய்யும் விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரு சிம்பிளான அட்டகாசமான ஒரு லஞ்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.